அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்மளோட டாபிக் உள்ள போகலாங்களா? ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி மற்ற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸையும் விட ஷேர் மார்க்கெட்டில் நம்ம முதலீடு பண்ணும்போது அதனுடைய லாபம் பல மடங்காக இருக்குது அப்படிங்கிறத நாம் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். ஆனால் ஏன் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் தங்களுடைய முழு பணத்தையும் இழக்கிறாங்க, அதுக்குண்டான காரணிகள் என்ன, எதனால இந்த தோல்வி நடக்குது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அதிலிருந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நோ ஃபினான்ஷியல் பிளானிங், அதாவது பொருளாதார திட்டமின்மை. நம்ம கிட்ட ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த மொத்த தொகையும் எடுத்துட்டு போய் நம்ம ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஓகேங்களா? ஏன்னா ஷேர் மார்க்கெட் எப்பயுமே ரொம்ப ஃப்ளக்சுவேட்டடாக இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை, ஒரு எமர்ஜென்சி நீட் அப்படின்னு ஒன்று வரும்போது நம்மளால உடனே போய் நம்மளுடைய ஷேர் லாபத்தில் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, இல்லை இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது விலை அப்படிங்கும்போது நம்ம நஷ்டத்தில் அந்த ஷேரை விற்க வேண்டிய நிலைமை வரக்கூடும். ஸோ அதனால எப்பயுமே நம்ம நம்மளுடைய முழு சேவிங்ஸையும் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை ஒரு மெயின் இன்கமாக பார்க்கறது. ஸோ அதாவது டெய்லி ட்ரேட் பண்ணுறது. ஸோ ட்ரேடிங் இஸ் டிஃபரெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம டெய்லி நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இன்னைக்கு ஒரு ஷேரை வாங்குறேன், நாளைக்கு 2 ரூபாய் அதிகமாகுது, நான் சேல் பண்ணுறேன், திரும்பியும் வாங்குறேன், திருப்பியும் சேல் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ஜாப்ல இருந்தோம் அப்படின்னா நம்மளால அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வெரி வெரி ஹைலி ஃப்ளக்சுவேட்டடான ஒரு விஷயம். ஸோ ஒரு நிமிடத்துக்கு நிமிடம் நமக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கக்கூடிய, ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி இதில் நம்ம ட்ரேட் பண்ணாட்டி நமக்கு அதிகமான நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஸோ முதலே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கணும், நான் ட்ரேடர் ஆகணும், எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் முழு நேரமாக ட்ரேடராக மாறிடணும். ஸோ அதில் இருக்கிற இன் அண்ட் அவுட்ஸு, டெக்னிக்கல்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு நாம் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோன்னா ஓகே. அப்படி இல்லை, நான் ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருக்கேன், அதிலிருந்து எனக்கு இன்கம் வருது, நான் ஒரு சின்ன அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம ஒரு இன்வெஸ்டராக தான் இருக்கணுமோ தவிர நம்ம ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இது 2வது விஷயம். அந்த நெக்ஸ்ட் திங் அப்படின்னா, நம்மளுடைய சர்ப்ளஸ் அமௌண்ட்டை தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். பிகாஸ் ஷேர் மார்க்கெட் எப்பயுமே நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நம்மளோட அத்தியாவசிய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்த பிறகு நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதும். நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு தாட் என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்னாவே ஒரு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம். அப்படி கிடையாது. நம்ம 1000 ரூபாய் கூட மாதம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் எந்த தப்புமே கிடையாது. ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நாம சூஸ் பண்ணிக்கணும். நம்மளால இவ்வளோதான் முடியும்னா அதை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபினான்ஷியல் பிளானிங். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறியாமை, அதாவது லேக் ஆஃப் நாலேஜ். அதாவது நான் ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லை அப்படிங்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, இந்த ஸ்டாக் வாங்குங்க, இது ரொம்ப ஜாஸ்தியாகும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னா உடனே போய் நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. ஸோ நம்மளோட பணத்தை நாம் முதலீடு பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய எஃபர்ட் கொஞ்சமாவது அதில் இருக்கணும். ஸோ ஒரு ரொம்ப பேசிக்கான விஷயத்தை நாம் அந்த ஸ்டாக்ல கவனிக்கலாம். அதாவது அது என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இந்த கம்பெனி வளர்ச்சி அடைகிற பாதையில் இருக்கா இல்லையா, ஸோ அவங்க எந்த அளவுக்கு கடன் இருக்கிற ஒரு கம்பெனியா, அந்த மாதிரி ஒரு சில ரொம்ப டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணாட்டியும் ஓரளவுக்காவது ஷேர் மார்க்கெட்னா என்ன, அந்த ஒரு கம்பெனியை பற்றின நாலேஜ் இருந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஆக முடியும்.
அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பணம் வந்துட்டு நம்ம இழக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் வந்துட்டு இந்த அறியாமையினால தான் ஏற்படுது. அண்ட் த நெக்ஸ்ட் இஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஒன் ஸ்டாக். அதாவது ஒரே ஸ்டாக்ல நம்மளோட முழு தொகையையும் இன்வெஸ்ட் பண்றது. இதுக்கு வந்துட்டு ஒரு அழகான ஒரு கோட் இருக்கு. டோன்ட் புட் யுவர் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வந்துட்டு நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியுது, ஓகேங்களா? ஸோ உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கையில் இருக்கிற எல்லா தொகையும் போய் அந்த ஒரே ஸ்டாக்ல, அது நல்ல ஸ்டாக்காகவே இருக்கலாம், அதில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ ஆச்சு அப்படின்னா, இல்லை மார்க்கெட்டில் ஏதாவது கிராஷ் ஆச்சு அப்படிங்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ண முழு தொகையையும் நம்ம இழக்கக்கூடும். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை நம்ம அழகாக டிசைன் பண்ணணும். தட் இஸ் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவை நம்ம டிசைட் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா, எல்லா செக்டார்ஸில் இருக்கிற நல்ல நல்ல கம்பெனிகள், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே கம்பெனியில் பேங்க்ல மட்டுமே நான் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது என்னுடைய முழு தொகையும். பேங்க்ல கொஞ்சம், ஃபார்மால கொஞ்சம், ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ல கொஞ்சம், எஃப்எம்சிஜியில் கொஞ்சம், நான் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஒரே ஸ்டாக்ல அந்த 5000த்தையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதை பிரித்து வேற வேற செக்டார்ஸில் இருக்கிற நல்ல நல்ல கம்பெனிங்க சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு கம்பெனியில் நம்ம வந்து நஷ்டம் அடைகிற நிலைமை வந்தாலும் இன்னொரு செக்டார்ல இருக்கிற கம்பெனி வந்துட்டு நமக்கு லாபத்தை கொடுக்கும்போது நம்மளால ஒரு பேலன்ஸ்டான ஒரு போர்ட்ஃபோலியோவை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் செய்யற ஒரு மிகப்பெரிய தப்பு, ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ த நெக்ஸ்ட் இஸ் கிரீடினஸ், பேராசை. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கோட்டு தான். பேராசை அப்படிங்கிறது ஒரு பெரிய நஷ்டத்துல தாங்க கண்டிப்பா முடியும். ஸோ நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, தேர் இஸ் அ சான்ஸ் அந்த பணம் வந்துட்டு ஒரு 2-3 நாள்லயே வந்துட்டு 120 ரூபாயோ 150 ரூபாயோ ஆகிறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. அதுக்காக நம்ம உடனே ரொம்ப ஹாப்பியாகி மறுபடியும் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றது, அந்த மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடாது. எல்லா நேரத்துலையும் நமக்கு வந்துட்டு லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப விலை மலிவா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ஸ்டாக்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றது. ஸோ இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்துட்டு 800 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருந்தது ஒரு காலத்துல. ஸோ திடீர்னு அதோடைய விலை வந்துட்டு குறைஞ்சு 6 ரூபாய்க்கு கிடைச்சிருச்சு. ஓ, நமக்கு நல்ல ஸ்டாக்கு 6 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக போய் அந்த ஸ்டாக்கை நாம வாங்கக்கூடாது. விலை குறைவா இருந்தாலுமே அதனுடைய ஃபண்டமெண்டல் என்ன, அதனுடைய வேல்யூவேஷன் என்ன, அது எதனால இவ்வளோ விலை குறைந்தது, ஒரு பேங்க்ரப்ட் நடந்தனால அது குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால அந்த ஸ்டாக்கை போய் நம்ம வாங்கணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் தான் கண்டிப்பா ஏற்படும். ஸோ இது இன்னொரு சினாரியோல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல வேல்யூவான ஒரு ஸ்டாக் இருக்குங்க. ஸோ அந்த ஸ்டாக் நமக்கு தெரியும் கண்டிப்பா அது ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்னு. ஸோ திடீர்னு ஒரு கிராஷ் ஏற்படுது மார்க்கெட்ல. இப்போ ரீசெண்டாக நடந்த கொரோனா வைரஸ்வே எடுத்துப்போம். ஸோ எல்லா நல்ல ஸ்டாக்ஸுமே கம்மியான விலைக்கு கிடைச்சிது. ஒரு நல்ல இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற ஸ்டாக் குறைவான விலையில கிடைச்சா நாம கொஞ்சம் கொஞ்சமா அதை அக்குமுலேட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, மார்க்கெட்ல வந்துட்டு ஆல்ரெடி அவங்கள ப்ரூவ் பண்ணி நிரூபிச்ச ஸ்டாக்ஸ் வந்துட்டு எவ்வளவோ இருக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ரூவன் ஸ்டாக்ல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல விஷயம். அது இல்லாம விலை கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு கம்பெனியில நாம முதலீடு பண்ணுவது மிகவும் தவறான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் பேஷன்ஸ், அதாவது பொறுமையின்மை. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவில் டைம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது ஒரு அழகான ஒரு கோட் இருக்கு, பை ரைட் அண்ட் சிட் டைட். ஒரு சரியான ஸ்டாக்கை சரியான நேரத்தில் பிக் பண்ணி வாங்கிட்டு நமக்கு வந்துட்டு அது வளர்றதுக்கு உண்டான ஒரு குறிப்பிட்ட காலத்தை வந்து அதுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய முதலீடு கண்டிப்பாக ஒரு லாபத்தில் தான் முடியும்.
அது இல்லாமல் ஒரு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அது ஒரு சில காரணங்கள்னால ஷேர் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால அது இறங்கி ஏறிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நடக்கிறச்ச நம்ம பயந்துட்டு அந்த ஸ்டாக்கை விட்டு நம்ம பணத்தை எடுத்துடக்கூடாது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம வந்துட்டு அது வளர்றதுக்கு உண்டான ஒரு குறிப்பிட்ட டைமை வந்து கொடுக்கணும். அதுதான் வந்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லா மெத்தடையும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்டராக இருக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி இட் இஸ் பெட்டர் டு டிஸ்கஸ் வித் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஓரளவு அந்த ஸ்டாக்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த அட்வைஸ் வாங்கிக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுடைய ஓரளவாச்சும் நீங்கள் அந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.